ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லோரும்? இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவு போட போகிறேன். இதை வந்து பாருங்கள். எனக்கு லைஃப்பில் நான் கண்ட காட்சி அது ரொம்ப மிராக்கிளான இருக்குது. இப்படி தான் வந்து இந்த உலகத்திலேயே வந்து தியானத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த தியானத்தின் மூலமாக கோயில்கள் அமைத்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க. நம்ம எல்லாத்தையும் இயற்கையில் இருக்க உயிரினங்கள் அத்தனையுமே வந்து மதிக்கணுங்க. இயற்கையில் இருக்கிற அத்தனை ஜீவராசிகளும் நம்ம மதிக்கணும். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். எல்லாத்தையும் துச்சணும்னு நினைக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். பாருங்களேன், இந்த தியானம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்க இல்லையா? ஆதி மனிதன் ஸ்டார்டிங்கில் முதல்ல உருவான ஆதி மனிதன் வந்து தியானத்தை கண்டுபிடிச்சாங்க. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு நான் கடவுள்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப நாளாக கேட்டேன். அது வந்து எனக்கு பதில் கொடுத்தாங்க. எப்படி திரும்ப கொடுத்தாங்க? மிராக்கிளாக இருக்குது அந்த விஷயம் பார்க்கும்போது. வாய்ப்பே இல்லைங்க. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், நிறைய மரத்துங்களில் கூடு கட்டியிருக்கோம். சிகப்பான ஒரு எறும்பு இருக்கும், பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அது வந்து என்னான்னு பார்த்தீங்கன்னா, அந்த எறும்பில் சில எறும்புகள் என்ன பண்ணுன்னா, மூக்கு மட்டும் கொஞ்சம் நீட்டாக வெளியில் வந்திருக்கும். அந்த எறும்பு என்ன பண்ணுது, ஆக்சுவலாக வந்து அந்த கூடை விட்டு தனியாக பிரிஞ்சு வந்துட்டு தனியான ஒரு இடத்துல வந்து அதுக்குன்னு தனி கூடு கட்டி அது உள்ளது கொஞ்ச நாள் அதுலேயே ரெஸ்ட் எடுக்குது. அது எங்கெல்லாம் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, ஜன்னல் ஓரத்தில் பார்க்கலாம், இல்லை சேர் இருந்ததுன்னா சேர் ஓரத்தில் பார்க்கலாம், இல்லை மரம் வந்து கொஞ்சம் கார்னர் ஷேப்பில் இருக்கும்போது அந்த இடத்துல அது கூடு கட்டிஇருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் அப்படியே கொஞ்ச நாள் விட்டுட்டு வாட்ச் பண்ணிங்கன்னா, கொஞ்ச நாள் கழித்து அந்த அந்த கூடை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்குள்ளே சிகப்பு எறும்பு போயிருக்கும். ஆனால் அது வந்து பரிணாமம் அடைஞ்சு சிகப்பு கலர் ஸ்பைடராக மாறி இருக்குதுங்க. அதை நான் பார்த்துருக்கேன், அப்படியே வியந்திருக்கேன். இப்படி தான் பரிணாமங்கள்லாம் இப்படி தான் அடையுதா அப்படின்னு. அப்படியே பார்க்கும்போது அப்படி ஒரு ஆனந்தம். அப்போ தான் அந்த ஆதி மனிதன் வந்து இதை பார்த்து அமைதியான நிலையில், அசைவற்ற நிலையில் ஒரு இடத்துல ஒரு உயிர் அமரும்போது அதுக்கு வந்து அடுத்த பரிணாமம் கிடைக்குதுன்னு உணர்ந்தாங்க. அதை உணர்ந்து தான் ஆதி மனிதன் தியானத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆதி மனிதன் என்ன பண்ணார், தியான நிலையில் உட்காந்தாருங்க. கொஞ்சம் நேரம் அசைவற்ற நிலையில் உட்காந்த உடனே என்ன தெரியுமா நடந்ததுங்க? மிராக்கிள் நடந்தது. அவருக்கு எந்த பரிணாமமும் அடையலை. ஏன்னா மனித பிறவி தான் கடைசி பரிணாமம். அதுக்கு மேலே ஒரு பரிணாமம் கிடையாது. அந்த பரிணாமத்தில் அவருக்கு என்ன நிலை கிடைச்சதுன்னா, கடவுளோடு டைரெக்டாக போய் கனெக்ட் ஆகிட்டார். நம்மளோட ஆன்மா வந்து கடவுளோட கனெக்ட் ஆகிடுச்சு. அதுதான் அடுத்த பரிணாமம். அதுதான் முக்தி நிலை. ஒவ்வொரு மனிதனும் கடைசியில் கடவுள் நிலையை அடையணுன்றதுக்காக தான் நம்ம மனித பிறவி, நம்மளோட பிறவி கொடுத்துருக்காரு இந்த இறைவன். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எறும்புக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கணும் போது வாய்ப்பே கிடையாதுங்க. எறும்பெல்லாம் நம்ம பார்த்து நடக்கணும், அதுக்கான நம்ம உணவுகள் கொடுக்கணும், நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா, இந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் மூல முடுக்கில் கோயில்கள் இருக்குதோ அதுக்கு மூல காரணமே இந்த எறும்பு தான்றது இப்போ புரியுது. எறும்புகள் இல்லைன்னா தியானம் கிடையாது. அது இல்லைன்னா இந்த உலகத்தில் கோயிலே கிடையாது. ஒவ்வொரு ஆதி மனிதனும் இதை கண்டுபிடிச்சி கோயில்கள் அமைத்திருக்கிறாங்க. கோயில்கள் அமைந்ததுக்கு மூல காரணமே இந்த எறும்பு தாங்க. அதே மாதிரி எல்லா ஜீவராசிகளும் அது பரிணாமத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது, அதாவது அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பார்த்துருக்கலாம். நம்ம ஒரு புழு வந்து கூடு கட்டி அது பட்டர்ஃப்ளையாக மாறும், அது எல்லோரும் பார்த்துருப்போம். ஒரு கூடு கட்டி குளவி வந்து ஒரு புழுவை வச்சு அது பார்க்கும், அது அடுத்த குளவியாக மாறும். இதெல்லாம் வந்து ஒரு பரிணாமம் தான். அதே மாதிரி ஒரு அசைவற்ற ஒரு நிலையில் இருக்கும்போது ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒரு அடுத்த பரிணாமம் கிடைக்குது. அதாவது நம்மளுக்கு வந்து அசைவற்று இருக்கும்போது நம்மளுக்கு கடவுளோட கனெக்ட் ஆகிற நிலை கிடைக்குது, இயற்கையாகவே கிடைக்குது. இதுதான் மிராக்கிள். இதை எல்லாரும் பாருங்கள், தியானம் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம்னாச்சும் ஒரு 5 மினிட்ஸு இல்லை 2 மினிட்ஸு இல்லை 1 மினிட் ஆச்சு ட்ரை பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை வந்து பதிவு வந்து போடுறேன், ஆனந்தமாக போடுறேன். இதை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கொஞ்ச நேரம் டெய்லி இதை பண்ணுங்கள், சரிங்களா? வள்ளலாரே அதான் சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன சொன்னார்னா, கீழே பார்த்து நடங்க அப்படின்னு சொல்லுவார். அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, எறும்பு இருக்கும். எறும்பை நம்ம சாதாரணமாக மெரிச்சிட்டு போயிடுவோம். சப்போஸ் நமக்கு தெரியாமல் நிறைய நடக்கும். அதை பற்றி நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக்சுவலாக தெரிஞ்சு நம்ம அது காலை வைக்கிறதோ அதை நசுக்கிறதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணாமல் நம்ம அதை வந்து பாதுகாப்போம். ஏன்னா நம்ம ஆன்மீகத்துக்கு மூதாதையரே எறும்புகள் தான்றதை இப்போ நான் பதிவு பண்ணுறேன். பாய்.